ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சரியில்ல. டுடே எபிசோடில் நம்ம கந்தசாமி இருந்துட்டு கடைக்கு வராங்க. ஆல்ரெடி முருகனுக்கு மண்டபத்திலேருந்து அந்த புரோக்கர் கால் பண்ணுறாங்க. ஒரு மண்டப புக்கிங் இருக்குது, நீ தான்ப்பா சமையல் செஞ்சு கொடுக்கணும், ஏற்கனவே நீ கேட்டில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கேட்கவும், காது குத்துற ஃபங்க்ஷன்ப்பா, ஒரு 150-200 பேருக்கு சமைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கடையில் தானேப்பா இருப்பேன், நான் கடைக்கு மற்ற டீட்டெயிலாம் நான் சொல்கிறேன், அட்வான்ஸ் பணமும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முருகனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி ஒருத்தர் டீ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சர்க்கரை இல்லாமல் போட்டு கொடுக்கணும். ஆனால் சந்தோஷத்தில் அதை மறந்துட்டு பாயாசத்துக்கு சர்க்கரை அள்ளி போடுற மாதிரி இவர் நிறைய சர்க்கரையை வேறு போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததாக, சரி விடுப்பா, நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு, உனக்காக இந்த டீயை இன்னைக்கு நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக சரவணனும் அவங்களோட தம்பியை இருந்துட்டு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் வந்திருக்குடா, காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு ஒரு 150-200 பேருக்கு சமைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு, நீ கண்டிப்பாக சமைச்சிருவேன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் நம்ம சரவணனும் இருந்துட்டு, கண்டிப்பாக நீ சமைப்படா, அப்பா கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிவிட, அப்பா வேண்டான்னு தான் சொல்லுவார், அதை நீ பெருசாக எடுத்துக்காத, ஒரு பக்கம் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம கந்தசாமி வந்த உடனே வேலை பார்க்காம 4 பேரை நின்றுட்டு என்னடா கதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணனுக்கு ஒரு புது ஆர்டர் வந்திருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வேண்டான்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பேர் கெட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கெடாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்தது, அண்ணன் நீ தாராளமாக எடுத்து செய்யணும், உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக கந்தசாமியும் அவனுடைய ஃப்ரெண்டும் இருந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு, அந்த ரெஸ்டாரண்ட்டை என்ன மாடலேஷனில் கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, அங்கே சர்வெண்ட் எப்படி, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக அப்பப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போவும் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஒரு ஸ்டாப் கூட என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்களா கூப்பிட்டு தான் ஒரு காஃபியும் அதுக்கு அடுத்ததாக ஒரு வடையும் ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக, பரவாயில்ல டம்ளர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி தான் நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டை கட்டி அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்க வாங்கிவிட்ட அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க, எல்லாம் குப்பை குப்பையாக இருக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இதை உடனடியாக சுத்தம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொருளெல்லாம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த குப்பையை யார் கொட்டுறாங்களோ அவரே வந்துடுறாரு. அவரை பயங்கரமாக மிரட்டி விட்டுறாங்க. இதை நான் கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட இடம், இங்கே பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டலான்னு நானும் பார்த்து பார்த்து காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தா, நீ நடனா என் இடத்துல குப்பையை கொட்டிட்டு போவியா, மரியாதை எல்லாத்தையும் அல்லு அப்படின்னு சொல்லிட்டு அள்ள வைக்கிறாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையும் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சண்முகம் இருந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஃபோனில் கேம் விளையாடி தான் இருக்காங்க. அப்போ சரஸ்வதியை கூப்பிட்டு எனக்கு ஒரு டீ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. உனக்கு வேணா நீ போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லி விட்டுறாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முருகன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சண்முகம் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு நேராக உங்கள் அம்மா லக்ஷ்மி கிட்ட அந்த வேலைக்காரியை டீ போய் எடுத்துகிட்டு வர சொன்னால் நீயே போய் எடுத்துக்கோன்னு சொல்லி திமிரா பேசிக்கிட்டு இருக்கு. இப்படி தான் வேலைக்காரியெல்லாம் வீட்டு மருமக்களை ஆக்கினா இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு சரஸ்வதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த சைடு லக்ஷ்மி இருந்துட்டு வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. இந்த குடும்பத்துக்காக அவள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அண்ணின்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல் வேலைக்காரின்னு சொல்கிற, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க சரஸ்வதி, இந்த வீட்டோட மூத்த மருமக, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுத்து தான் ஆகணும், அவளை திமிர அடித்தா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே அடிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.